கைஸ் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 மணி. எனக்கு ஹாஸ்டல்லேருந்து எல்லாம் பேக்கப் பண்ணி நாங்கள் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருக்கோம். நேரத்தில் 10 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். இப்போ சாயந்தரம் 3 மணி. ஓகே கைஸ், இதுதான் ஹாஸ்டல். அதே உங்களுக்கு இன்னொன்று வீடியோஸில் காட்டியிருப்பேன். இதை நான் தங்கியிருக்கேன் ஹாஸ்டல். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்கியிருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுகள் தங்கியிருக்காங்க. அப்போ எங்கள் ஒர்க் பக்கம் அங்கே டாய்லெட் இங்கே இந்த பக்கம். கைஸ் ஆக்சுவலாக ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு. கடுப்பாக இருக்குது. 10 மணிக்கு போக வேண்டியது மணி 3 மணி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு பார்த்தோம். சொல்லி இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 3 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சோம். சரி 10 மணிக்கு கிளம்ப நினச்சோம். மணி 3 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து மெட்ரோ முடிச்சு மொத்தம் 2-3 மெட்ரோ பிடிச்சி போகணும் போல இருக்குது. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம். இன்றைக்கி சிங்கப்பூர் 2வது நாள். இன்றைக்கி என்ன ட்ரிப், இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ. ஓகே டேக் இட் பதர், கிவ் மீ $1. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போக போகிறோம். ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, செம்ம அழகாக இருக்குங்க. பயங்கரமான இடம் இது. அது சென்டோசான்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். மெட்ரோ பிடிச்சி போய் அங்கேருந்து வேறு ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நாங்கள் சீக்கிரம் போகணும் எதிர்பார்த்தோம். பட் லேட்டாக கிளம்பிட்டோமா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த நேற்றே லேட்டாக போனோக்கா. நேற்று அங்கே லேட்டாக போய் அந்த சிங்கப்பூரோட இதெல்லாம் நைட்டு தான் பார்த்தோம், பகலில் பார்க்கல. இன்றைக்காச்சும் பார்க்கலாம் பார்த்தா இன்றைக்கி பார்க்க முடியல. Metro there? Yes. Eat something? If you want eat? Little bit. Guys, actually இப்போ நாங்கள் பன்னு சாப்பிட போகிறோன்னா எல்லாத்துக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஃபுட் பாய்சன் கிடையாது, வயிறு சரியில்லை. அதனால் பன்னு சாப்பிட்டுக்கலாம் போகிறோம். ஸோ $2. நம்ம ஒரு காசுக்கு $120. Very cheap, ah? $2 only, ah? Food poison. Food normal. So easy to recover. Yes, yes. அவங்க சொல்கிறாங்க என்னங்க சீப்பாக $2 சாப்பிடுங்க. ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும். எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னா அங்கே ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டோமா, எங்களுக்கு செட் ஆகலை. அது இன்னும் செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு பன்னு, க்ரீம் பன் மாதிரி. இட்ஸ் நைஸ், நல்லா இருக்கு. கைஸ் சாப்பிட்டோன்னே கிளம்பி ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. மணி 3 ஆச்சு. இப்போ போய் எங்களால் பார்க்க முடியுமான்றது, நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். ஸோ மெட்ரோ பிடிச்சி போனோம். மெட்ரோ பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் ஆமாம். ஸோ டக்குனு மெட்ரோ பிடிச்சி ஒரே ஓட வேண்டியதான். சிங்கப்பூர் அழகாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தா யூரோப் கண்ட்ரி மாதிரி ஃபீல், ஒரு சைடு பார்த்தா இந்தியன் மாதிரி ஃபீல், இன்னொரு சைடு பார்த்தா அமெரிக்காவில் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா லண்டனோட பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிக்கெட் கைஸ், இப்போ நம்ம கார்டு ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, யூ ஹேவ் $5 கேஷ். ஆல்ரெடி ஹேவ் $5. எஸ், கன்ஃபார்ம். ஓகே, டிக்கெட் யூ ஹேவ் $15. ஓகே கைஸ், மெட்ரோ கார்டு கைஸ். இந்த கார்டோட வேல்யூ ரொம்ப அதிகம், $2000. ஓகே ப்ரதர், யூ கேன் கோ. எஸ் கைஸ், இந்த கார் லைட் எரியும் பாருங்க. ஓகே கைஸ், எனக்கு மேப் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு போகிறதுக்கு. எம்ஆர்டி அப்புறம் வந்துட்டு எல்ஆர்டி அப்படின்னா இது நினைக்கிறேன், அந்த மோனோ ரயில் நினைக்கிறேன். ப்ரதர், திஸ் இஸ் மெட்ரோ, திஸ் இஸ் மோனோ ரயில் மேப். வெயிட் பண்ணிருக்கோம். ட்ரெயின் வந்துட்டு எவ்வளோ நிமிஷத்தில் வரும்? 3 minutes வரும். கைஸ், கிட்டத்தட்ட இப்போ வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 hour இறங்கி இன்னொரு இடத்துல இறங்கி மாறி ஒரு இடத்துக்கு போகணும். பார்ப்போம். ஃபுல்லாக ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். இங்கே யாருமே அந்த
முடியாது. அந்த ஒர்க் பண்ணுறவங்க பார்க்க முடியாது, எல்லாம் ஒர்க்கு போயிட்டாங்க. 5 மணிட்டு எல்லோரும் பார்க்க முடியும். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா டைம் 3:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி தான் மாறணும். இப்போ வந்துட்டு D10 நம்ம D9 இறங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். பார்ப்போம். ஃபைனலாக வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஹார்பர் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் நடந்து கூட சென்டாஸ் ஐலாண்ட் போகலாம். ஏன்னா இங்கேருந்து இறங்கி க்ராஸ் பண்ணி போனால், இல்லை அப்படின்னா இங்கே நடந்து கூட போகலாம். நீங்கள் வந்துட்டு அங்கே உங்கள் ட்ரெயின் இருக்கும். ஏன்னா 3 டைல் பிடிச்சி கூட நம்ம அங்கே சென்டாஸ் ஐலாண்ட் போகலாம். இப்போ நாங்கள் நடந்தால் போக போகிறோம். வரப்போ தான் நாங்கள் திருப்பி அதில் வரப்போகிறோம். கைஸ் இங்கேருந்து வந்தாச்சு. இந்த 3 ரயில் இது பிடிச்சி தாங்க அங்கே போகணும். நடந்து போகலான்னு பார்த்து இப்போயே ரொம்ப டைம் ஆச்சு. 4 மணிச்சு. நீங்கள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே இருக்க பாருங்கள், இதோ சென்டாஸ் ஐலாண்ட். இங்கே தான் போக போகிறோம். ஓகே, பஸ்ஸு இருக்குது, ரயில் இருக்குது போல இருக்குது. சென்டோசா இங்கே இருக்குது. சென்டோசா இங்கே தான். கேஸ் இது ஒரு மாலு போல் இருக்குது. எல்லாம் கார் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளால. செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க 2 ரெக்கை வச்ச கார், ரெக்கை திறக்கிற கார், விங்ஸ் கார் காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது எல்லாமே EV கார் தான். இதெல்லாம் என்ன மாடல்னு தெரில. சென்டோசா ப்ராட் வாக்குன்னு போட்டிருக்கு. நம்ம மோனோவில் தான் போனோம். சென்டோசா போர்டு வாக். கைஸ் இதான் வெளியே. இப்படி தான் போகணுமான்னு தெரியல. பட் நான் மோனோ ரயிலில் போல தான் பிளான் பண்ணுறோம். நடந்து போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க நிறைய பேர். செம்மையாக இருக்குது. Brother, you know that car lane? We try afterwards, okay? கைஸ் இப்போ பார்த்தா அப்படின்னா நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். பட் இங்கே நடந்து போனால் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. மோனோ ரயில் இருக்குது. மோனோ ரயில் எப்படி போகணுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் வழி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஏதோ பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம் வெளியே. நம்மளுங்க அந்த ஹிந்தி இந்த சைனாக்காரனுங்க தம்மு ஊது அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக அது ஹார்பர் போல் இருக்குது. பிரதர் மோனோ ரயில் கைஸ் அந்த ட்ரெயின் தாங்க போகணும். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது அந்த பக்கம் வழி போட்டுருந்துச்சு. சரி இவனுக்கு நடந்தே போவோம். மோனோ ரயிலுக்கு அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே நடந்தும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், மோனோ ரயிலையும் போகலாம். மோனோ ரயிலில் போனால் ரொம்ப தூரம். மோனோ ரயிலில் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நடந்து போனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் கைஸ். ரொம்ப நேரமாக சுற்றி வந்துடும். ரொம்ப நேரமாக ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவங்க கேட்டோம் ஒருத்தங்கிட்ட 3rd floor சொன்னாங்க.
3rd floor எப்படி போகிறது? போட்டிருக்கு. கைஸ் வந்துட்டோம். இங்கே தான் கைஸ் சென்டோசா ஐலாண்ட். இந்த அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போகணும். கைஸ் $4 போயிடுச்சு. இந்த 3வது ரயிலுக்கு $4 போயிடுச்சா? நெக்ஸ்ட் இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துடும் போல இருக்குது. இதை எடுத்து தான் போகணும். நடந்து போனால் நல்லாயிருக்கும் நாங்கள். பட் நமக்கு டைம் இல்லை. நடந்து போகிற டைம் சுத்தமாக டைம் இல்லை. வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் வந்துச்சு. இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். இங்கே பாருங்க, இந்த டிரைவர் வெளியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு $4 எடுத்துட்டாங்க. $4. இந்த ட்ரெயினுக்கு எடுத்துக்கலாம் நான் கைஸ் ஒரு ஸ்ரீலங்கன் காரில் பார்த்தேன்னா அவங்களுக்கு வழி சொல்லி கொடுத்து அவங்கள கால் பண்ணேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. அங்கே இருக்கு பாருங்க. Welcome to Sentosa. Next stop, Resorts World Station, Singapore's only first integrated family resort. Resorts World Sentosa will complement the island's exhilarating mix of world-class entertainment, hotels. கைஸ் இங்கே தான் இறங்க போகிறோம். இறங்கி நடக்க போகிறோம். ஆக்சுவலாக மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்குது. கைஸ் இதில் தான் வந்தோம். வந்துட்டோம். இது என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒண்டர்லா மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் அது. இங்கே நிறையா இருக்கும். நீங்கள் குழந்தைங்க கூட்டம் தான் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கப்பலாக தான் என்ஜாய் பண்ணலாம். சிங்கிளாக வந்து என்னங்க பண்ணுறது, நானே வீடியோ எடுத்து நானே பேசி நானே ட்ரெயினில் நல்லா இருக்கு. இங்கே கேஷாக கூட இருக்குது போல இருக்குது.
இங்கே வந்தால் ஒரு நாள் கூட பத்தாது, நிறைய விஷயம் இங்கே பண்ணலாம். பட் நமக்கு இங்கே ஒன்றுமே தெரியாது. அது இல்லாமல் நம்ம லேட்டாக வர வந்துட்டோமா, அங்கே தான் இருக்குது சிங்கப்பூர். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர். அங்கே போய் ஒரு இன்ட்ரோ எடுத்துகிட்டு அங்கே ஒரு அட்வென்ச்சர் கோ வாட்டர் பார்க், யூனிவர்சல் ஸ்டுடியோ, சி அக்வேரியம். வாவ், செமையாக இருக்குங்க. அது பார்க்க தான் அங்கே வந்தது. Singapore largest food truck and a container park. How is this, bro? It's nice? Yeah. I want to come here. It's my dream. Yes, it's Universal Studios. Hey, வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுலேயே சிங்கப்பூர்லேயே லார்ஜஸ்ட் ஃபுட் ட்ரக் ஆமாம். அப்புறம் இதுதாங்க அடையாளம், யூனிவர்சல் ஸ்டுடியோ. கைஸ், இதை பார்க்க தான் நம்ம வந்தோம். அப்புறம் நிறைய விஷயம் இங்கே பார்க்கணும், நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த சாங்கு போட்டால் காப்பிரைட்ஸ் ஆயிரும். என்ன, நானே இன்னும் யூடியூப்லேயும் சம்பாதிக்கவே இல்லை, இப்போ தான் மானிட்டைஸ் ஆகிருக்கு. அதுக்கு எடுத்துட்ருவானுங்க போல இருக்கு. நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் கோ வாட்டர் பார்க், அங்கே போக போகிறோம். பேசி இப்போ நாங்கள் அதை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அப்புறம் வந்துட்டு சி அக்வேரியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கோன் வாட்டர் பார்க் இருக்குது. இது கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க நின்று போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஷவர்மா. ஐயோ கைஸ், எல்லாமே காசு போல இருக்கு. எவ்வளோ டாலர்னு பார்ப்போமா? நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வரலாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு கண்டிப்பாக வரலாம். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட், இப்போ நல்ல பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எவ்வளோ காசுன்னு தெரிலையே. இது பார்த்து அப்படின்னா அக்வேரியம். கேஸ் யாரும் இப்போ 1 டிக்கெட் போடுவோம். எவ்வளோ வருது? $44. It's so high. Guys, $44 நம்ம ஊர் காசுக்கு 3500 கிட்ட வரும். இவ்வளோ கொடுத்தா உள்ளே போக முடியாது நம்மளால இருக்கிற பட்ஜெட்டில். கைஸ், அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு மேலே போக போகிறோம். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பீச் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் பீச் பார்க்கணும்னு தெரியல. இப்போ மணி 10 5:30 ஆச்சு, ரொம்ப இருட்டாகிட்டு இருக்கு. சரி, பிளான் எனக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த தூக்கம் இருக்குது போது 2 மணிக்கு எடிட் பண்ணி படுத்துட்டு இருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் இங்கே அந்த ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் எது டே எது நைட் ஒன்றுமே தெரியும். ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். எப்பவுமே லைட் போட்டு தான் இருக்கும். அடுப்பு வேறு குட்டி கொஞ்சம் அழகாக போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக ஜப்பான் குழந்தைங்க, சைனீஸ் குழந்தைங்களாம் செம்ம அழகாக இருக்கும். இங்கேயே கப்பிள்ஸில் தான் ஃபுல்லாக உட்காந்து நம்ம ஆளுங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நம்ம தமிழ் ஆளுங்களை ரொம்ப ரேராக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த இட நாள்னால யாரும் இல்லை போல இருக்குது. சாட்டர்டே சண்டே நல்லா வருவாங்க. ப்ரோ, டுடே சண்டே நோ ப்ரோ, சாட்டர்டே. நீ அம்மா இன்றைக்கி நாளைக்கு தான் கூட்டம் இருக்கும் போல இருக்குது. ராசாஸ் வேர்ல்ட் சென்டோசா, சென் ஆர் சான். கைஸ், இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம
எங்கே போயிட்டுருக்கோம் தெரியல, நடந்து போயிட்டுருக்கோம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளைக்காரனுங்க குளிச்சுட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த ஊரில் தமிழ் தெரியாத நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே போய் முடிய போதோ. So what will you want? எஸ், அங்கே ஏதோ புகை கிளம்பிட்டு இருக்கு. ஏஸ் என்னன்னு தெரில, இங்கே புகை வந்துட்டுருக்கு. நம்ம ஆளுங்க தம் அடிச்சு புகை விட்டுருக்கானுங்களோ. அதிகமாக தம் அடி இந்த ஹிந்திக்காரனுங்க தாங்க. ஐயோ, இட்ஸ் வாட்டர். ஏங்க தண்ணி தாங்க, இது தண்ணி தான் புகையே வந்துட்டுருக்கு போல இருக்கு. Bro, I think this is water or smoke. Water, I think water. Yes, தண்ணி தான் அது. செம்ம அழகாக இருக்கு. தண்ணி தான், அப்படியே அந்த ஸ்ப்ரே மாதிரி வருது. ஏசி தண்ணி தான் வந்துட்டு இருக்கு உள்ள. தண்ணிக்குள்ளே தான் கலந்து விட்டு அடிக்கிறானுங்க. அதான் நல்லா ஸ்மோக் மாதிரி வருது. நம்ம பங்களாதேஷ் எங்கே போனார் உட்காந்துருக்காரு. எஸ், மேலே பாப்பா அப்படியே போயிட்டு கேபிள் காரில் போகலான்னு பார்த்தேன். $200 ஆகும். ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டை தாண்டி போயிட்டுருக்கோமா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ராவல் கைடாக, ஒரு சோலோ ட்ராவலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணல, பட் பட்ஜெட் ரொம்ப இடிக்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன், பட் எங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரில. அங்கே தான் கேபிள் கார் மேலே போயிட்டுருக்கு. அது சென்டோஸாவோட இது. இங்கே தான் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. We can ask. But I'm sure it's more than 20 hours. But we can ask. ஓகே. எஸ், இதெல்லாம் போக போகிறோம். கேபிள் கார் கூகுளில் பார்த்தோம். $46.5. $46. எஸ், $46. நான் 20ன்னு சொன்னேன், தப்பு. $46. கைஸ், நான் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா $49. அது சைல்டுக்கு. அடல்ட்டுக்கு பார்த்தா அப்படின்னா $54 கேபிள் கார். ரொம்ப அதிகம்தான். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். நாங்கள் யாரும் போவான்னு சொல்லலை, பட் அதிகம் நாங்கள் போகல. $54 நம்ம ஊர் காசுக்கு $4500 கிட்ட வரும். 4000 அவ்வளோ கிட்ட வரும். கைஸ், அடுத்த மோனோ ரயில் எடுத்து நாங்கள் அடுத்த ஸ்டேஷன் போக போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்துட்டோன்னே நிறைய இருக்குது, பட் டைம் சன்லைட் போயிட்டுருக்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கைஸ், மோனோ ரயிலுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் இடத்துல இருக்கோம். பீச்சுக்கு வர போகணும். நிறைய இடம் இருக்குது, பட் பீச்சுக்கு மட்டும் போகலாம். வயசு ட்ரெயின் நின்றுருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு போல இருக்கு. இந்த ட்ரெயின் இதில் போகுது. We want to go. அது எப்படி ரைஸ், நாங்கள் இதில் தான் போகணும். மிஸ் பண்ணிட்டோம். இது ப்ளூ ட்ரெயின், இது எல்லோ ட்ரெயின். இது செம்மையாக இருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ரைஸ், நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. எல்லோ ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயின்.
ஃப்ரண்ட்டில் டிரைவர் உட்காந்துருக்காரு. டிரைவர் உட்காந்து ஆட்டோமேட்டிக் போல. இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நடந்து கூட போகலாம், பட் ரொம்ப தூரம். If you see any unattended items, please alert our station staff. இதான் நம்ம வந்து ட்ரெயின். எல்லா பக்கம் இந்த பெரிய ஃபேன் இருக்காங்க, செம்மையாக காற்று வருது. பிரதர் வாட்டர் கேஸ். இங்கே தான் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டு போவோம், தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். சிங்கப்பூர் இப்போ தாங்க ஃப்ரீயாக பார்க்குறேன் வாட்டரு. வந்து சிங்கப்பூரில் இப்போ தான் தண்ணி ஃப்ரீயாக பார்க்குறேன். கைஸ் $2 சேவ் பண்ணிட்டேன். அப்படின்னா $120 சேவ் பண்ணிட்டேன். ஒரே கூட $1 கிடைக்குது, பட் நாங்கள் வாங்கினது $2. $2 சேவ் பண்ணிட்டோம். $2 $120. இவர் பாத்ரூம் போயிட்டுருக்காரு, பங்களாதேஷ்காரர். கேஸ் இதான் பீச் ஸ்டேஷன். அடுத்து இங்கே பீச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றுவோம் ஜாலியாக. அழகாக இருக்குங்க, ஃபுல்லாக அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ் அங்கே டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபுட்டு. இது ஷட்டல் பஸ்ன்னு நினைக்கிறேன். விதவுட் டிக்கெட். கைஸ் இங்கே நிறைய தமிழ் மக்களை பார்க்க முடியுது. நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக வந்திருந்தேன், ஒருத்தர் கூட பார்க்கலைங்க. இங்கே நிறைய உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே டிக்கெட் எடுத்தால் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பர்கர் டாக்ஸ் on $3. You want to buy tickets, premium gate. எஸ் இதுக்கு டிக்கெட் வாங்கணுமான்னு தெரியலையே. ப்ரீமியம் கேட்னு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் ஃபுட்டு. என்ட்ரன்ஸ் நைட் அட்ராக்ஷன். நைட்டு 7:30 மணிலேருந்து போல இருக்கு. செம்ம ஜில்லு. இங்கே தான் காற்று வருதா. பீச்சு செம்மையாக இருக்குங்க. பிரதர் இட்ஸ் டிக்கெட் பிரதர். ப்ரோ free only. Daytime free only. Time 4:05 now starting. எஸ் மணி 6 ஆச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரீ நினச்சி வந்தோம், பட் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். எஸ் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம். இங்கே என்னென்னா அந்த வாட்டர் இது நடக்கும் போல இருக்குது. இந்த வாட்டர் எப்படி சொல்கிறது, இந்த வாட்டர் டான்ஸ் மாதிரி. கைஸ் அவர் சொல்லிட்டாரு வெள்ளைக்காரர் ஸ்டார்ட் ஆக போதாமா, பார்ப்போம். Heartwarming locally composed Singapore National Day theme songs. Please sit back, relax and enjoy the show. கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சது. ஒன்றுமே இல்லை, சும்மா தண்ணி வந்துட்டு மேலே இருக்கிறது அந்த ஷோ.
அப்புறம் வந்துட்டு டிக்கெட் பை பண்ணி 7 o'clock to 8 o'clock வரைக்கும் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மியூசிக் போட்டு அந்த தண்ணி அந்த லைட்ஸில் வரும் அந்த மாதிரி இருக்காமா. அதுக்கு டிக்கெட் வந்துட்டு ஆன்லைனில் பை பண்ண சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு கம் ஹியர். No. வேணாம், நைட்டு எவ்வளோன்னு தெரில வந்து வேஸ்ட்டு. யூ ஹாவ் டு கோ சைனா டவுன். Okay. கைஸ் பாப்கார்ன் வாங்கலாம். எங்கள் பாப்கார்னே $4ங்க. $4 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 200 ரூபா கிட்ட வருது ஒரு பாப்கார்னு. திருவண்ணுக்கு ஒரு 10-15 தான் பாப்கார்ன் இருக்கும். கைஸ் இங்கே ஸ்விம்மிங் பூல் நினைக்கிறேன். அந்த கோஸ்ட் ரைடர். ப்ரோ ஷால் வி ட்ரை? ஹவு மச் ஐடோன்ட். கைஸ் அந்த மேலே அந்த ஸ்கை லைன் இருக்குது பார்த்துட்டிங்களா, அது எவ்வளோன்னு தெரில. அதில் போகலாமா? அதில் போனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். கைஸ் இது $12 கைஸ். $12 நம்ம ஒரு காசு $800 வருது. சரி விடுங்க, $800 வருது, என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக எனக்குலாம் நான் செலவு பண்ணிடுவேன். ஓகே, இவர் தலைவர் பார்த்து அப்படின்னா அவருக்கு காசு பார்த்தீங்கன்னா மண்டே தான் வருமாமா. ஆனால் காசு இல்லைன்றாரு. நான் தான் காசு போடுற மாதிரி இருக்கும். நான் போகிற பிரச்சனை. நெக்ஸ்ட் டைம் அவர் தரம் போயிட்டாருன்னா நான் பிரச்சனை மாட்டிப்பேன்ல. ப்ரோ சாண்ட் பார் சன்செட் செட்டில். பின்னாடி பஸ் வருது, கவனிக்கையில் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாமே அந்த மலாய்க்காரங்க அவங்க தான். கேஸ் கடைசியாக அங்கே இங்கேயும் சுற்றி பீச்சுக்கு வந்தாச்சு. உள்ள நடக்க முடியுமான்னு தெரியல. ப்ரோ தேர் வாக்கிங். எஸ். You don't want to go there? Yes, here. My case, your case. Yes. Just walk. கேஸ் வந்து பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்னு? நோ ஃபிஷ்ஷிங் ஸ்லிப்பிங் ஏரியாஸ். கேஸ் அங்கே பாருங்கள், வேறு லெவலாக மாலுங்க உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்கானுங்க, சரக்கு அடிச்சு குடிச்சிட்ருக்கானுங்க. கேஸ் இதை பீச்சு கரெக்டாக சன்செட் ஆகிறப்ப நாங்கள் வந்துவிட்டோம். மதிய நேரம் வந்திருந்தால் எங்களால் வந்துட்டு உள்ளே இறங்கி இது பண்ணியிருக்க முடியாது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே பார்ட்டிஸ். I am missing that. If I had extra rest, then obviously I go there. கைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்ட் நேம் சரியாக தெரியல, பட் இங்கே ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சத்தியமாக உங்களுக்கு பீச் செம்மையாக பிடிக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தா அப்படின்னா எல்லாம் படுத்துட்டு எல்லாம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிச்சு விளாண்டுருக்காங்க. அங்கே ஃபுட்டு கூட சாப்பிட்டுருக்குறாங்க. கேஸ் இது ஃப்ளோட்டிங் பீச் போல இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடுது பயங்கரமாக.
பயங்கரமாக ஆடுது. கேஸ் இது ஒரு ஐலாண்டு போல இருக்குது. குட்டே மெகா ஜிப். நைட் அங்கே செமையாக பார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம அழகாக இருக்குங்க. இங்கே உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் போல இருக்கு. ஆஹா ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான். ஸோ கேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே போகிறோம். இதுக்கப்புறம் காட்ட பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு மறக்காம ஃபாலோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஸ்டேட்டஸை கூட வச்சுருங்க. பாய், டேக் கேர்.